இந்த ஒரு வீடியோவில் IRCTC தட்கல் ட்ரெயின் டிக்கெட் எப்படி ஈஸியாக புக் பண்ணுறதுன்னு சொல்லி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா IRCTCயில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, IRCTC ஆப் அண்ட் வெப்சைட்டில் எப்படி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுன்னு டீட்டெயில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 வீடியோ லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொபைலில் IRCTC ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதையும் உங்களுக்கு ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா லாகின் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து IRCTCயில் பின் வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த பின்னை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி வந்து நீங்கள் IRCTCயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணுன்னு சொல்லிட்டு டீட்டெயில் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லையே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வெப்சைட் மூலிமா எப்படி வந்து டிக்கெட் புக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து இதில் கரெக்டாக வந்து கேப்சாவும் நீங்கள் அந்த பின்னை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா IRCTCயோட ஆப் வந்து ஓப்பன் ஆகிரும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். லாகின் ஆனதுக்கப்புறம் இல்லை ட்ரெயின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து புக் ட்ரெயின் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரம் பிளேஸ் எங்கே டு பிளேஸ் எங்கே, அதாவது நீங்கள் ஃப்ரம் என்ன ஊரில் வந்து ட்ரெயின் வந்து ஜங்ஷனில் ஏற போகிறீங்க, என்ன ஜங்ஷனில் இறங்க போகிறீங்கிறத டூவில் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து கோட்டான்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இப்போ தட்கல் டிக்கெட் தான் வந்து புக் பண்ண போகிறோம். இதில் தட்கலுங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன டேட்டில் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ கரெக்டாக டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் ட்ரெயினுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைமிங் என்னென்ன டைமிங்கில் வந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துடும். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். நீங்கள் தட்கல் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா 1 டே பிஃபோராகவே நீங்கள் வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3ஆம் தேதி வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2ஆம் தேதி 11 மணிக்கு காலையில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தட்கல் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. 3ஆம் தேதிக்கான தட்கல் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஏசி ஸ்லீப்பர் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏசி ஸ்லீப்பர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து 11 மணிக்கு முன்னவே வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த சீட்டு வந்து உங்களுக்கு அவ்வளோ வந்து காலியாகாது. பட் வந்து சிட்டிங் சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தட்கல் ஓப்பன் பண்ணதையும் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து காலியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி க்ரௌடு ஃபங்க்ஷன் டைமு, தீபாவளி, பொங்கல் அப்போல்லாம் வந்து புக் பண்ணும்போது கொஞ்சம் வந்து குயிக்காகவே நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆக சான்ஸ். ஸோ நீங்கள் எல்லாமே வந்து ப்ரிப்பேராக கரெக்டாக வந்து நெட்வொர்க் நல்லா இருக்கிற இடத்துல வந்து மொபைல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லேப்டாப்பில் ட்ரை பண்ணாலும் ஓகே. ஸோ நெட்வொர்க் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அது இல்லாமல் வந்து பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி என்ட்ரு பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும் அப்படின்னா அதுக்கு ஒரு நான் ட்ரிக்கை வந்து சொல்கிறேன், வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வீடியோ கடைசியில் நான் அது எப்படி ஆட் பண்ணுறது ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் அவைலபிளாக இருந்துச்சுன்னா அவைலபிள்னு சொல்லிட்டு காட்டும். அந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதில் அவைலபிள்னு காட்டுது. நான் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் டீட்டெயில்ஸ்னு இருக்கும், அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இன்டிமேஷன் ஆகும். இதில் ஓகேங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து அதை சொல்கிறேன் எப்படி ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங் பேசஞ்சர், அதாவது வந்து நீங்கள் யாருங்கிறத வந்து ஒரு பேசஞ்சர் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் வந்து தட்கலில் புக் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்க தேவையில்ல. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக டிக்கெட் வந்து புக் பண்ணிக்க முடியும். டிக்கெட்டும் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். ஈஸியாக வந்து நீங்கள் டைம் சேவிங்கும் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த டைமிங்கில் உங்களுக்கு தட்கல் டிக்கெட் வந்து ஃபுல்லாகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. வெயிட்டிங் லிஸ்ட்டு 140, 130 இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமாக போயிடும் அந்த டைமிங்கில். ஸோ அதனால் வந்து நீங்கள் எக்ஸிஸ்டிங் பேசஞ்சரில் வந்து உங்களோட டீட்டெயிலை வந்து தட்கல் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி எக்ஸிஸ்டிங் பேசஞ்சரை ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக தட்கல் டிக்கெட் புக் பண்ணும்போது குயிக்காக வந்து புக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மை மாஸ்டர் லிஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். மேலே வந்து ஆட் பேசஞ்சர்னு இருக்கும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பேசஞ்சரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஆட் பேசஞ்சருங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட நேம் வந்து செலக்ட் பண்ணணும். தென் பார்த்தீங்கன்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் விண்டோ சீட் வேணுமோ இந்த மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க ஆப்ஷனு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு மீல் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து உங்களுக்கு நான்வெஜ் வேணுமா இல்லை வந்து வெஜ் வேணுமா, என்ன ஃபுட் வேணும், இல்லை உங்களுக்கு ஃபுட்டே வேண்டாமான்னு சொல்லிட்டு இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டீ காஃபி இந்த மாதிரி வந்து கொடுத்துக்குப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது ஓகேவோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. எது வேண்டாம் அப்படின்னா நோ ஃபுட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து ஐடி கார்டு ப்ரூஃப் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் நீங்கள் வந்து இந்த பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஐடி கார்டு டைப்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து எது வந்து ஓகேவோ கம்ஃபர்டபுளாக இருக்கோ வச்சுருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓட்டர் ஐடி நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஓட்டர் ஐடி கார்டோட நம்பர் வந்து கீழே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக நம்பர் ஆட் பண்ணிவிட்டு ஆட் பேசஞ்சருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மாஸ்டர் லிஸ்ட்டில் உங்களோட நேம் வந்து ஆட் ஆயிரும். நீங்கள் தக்கல் டிக்கெட் புக் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஈஸியாக செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்மாக புக் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நான் ஆட் பண்ணதுனால இதில் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேங்கிறத வந்து அந்த என்ன நேமோ அதுங்களோட நேமை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பேசஞ்சர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா டீட்டெயிலுமே என்ட்ரு ஆயிருச்சு. ஸோ எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் மோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணுறதுனா ஃபஸ்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து யூபிஐ மூலியமாக பே பண்ண போகிறீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து யூபிஐ ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ரிவ்யூ ஜேர்னி டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அடுத்ததாக வந்து இதில் நீங்கள் கேப்சா வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட கேப்சாவை கரெக்டாக இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பேன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு அலர்ட் மாதிரி வரும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது நீங்கள் புக் பண்ணுற டிக்கெட்டே வேறு ஒருத்தர் வந்து புக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நெட்வொர்க் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். உங்களுக்கும் வந்து டிக்கெட்டில் பேமெண்ட் வந்து டெபிட் ஆயிரும். ஆனால் வந்து டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாது. இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உங்களோட பேமெண்ட் டெபிட் ஆகிட்டு உங்களுக்கு டிக்கெட் புக் ஆகலை அப்படின்னா அந்த டெபிட் ஆகிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸில் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஒன்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு இதில் எஸ்ஸுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. தென் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பே யூஸிங் யூபிஐன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீட் டு பேன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ண போகிற அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி ஐபேன்னு சொல்லியிருக்கு. அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஃபோன்பே, ஜிபே இந்த மாதிரி வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து பேமெண்ட் பே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஃபோன்பே வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பேன்னு இருக்கும். அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணதையும் ஸோ இதில் வந்து ஃபோன்பே ஆப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணதையும் உங்களுக்கு பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிரும். ஸோ உங்களுக்கு பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லானதையும் உங்களோட பிஎன்ஆர் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்பில் கொடுத்துருக்கிற ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து நார்மல் மெசேஜில் சென்ட் பண்ணிடுவாங்க. அடுத்ததாக இதில் கொடுத்துருக்கிற நீங்கள் ஜிமெயில் வந்து கொடுத்துருப்பீங்க இந்த ஆப்பில். ஸோ அந்த ஜிமெயிலுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட பிஎன்ஆர் நம்பர் டிக்கெட் டீட்டெயில்ஸ் வந்து பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ட்ரெயினில் காட்டிட்டு ட்ராவல் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்திடுங்க. ஸோ அவங்கள ஒரு எமர்ஜென்சியில் திடீர்னு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும் தக்கல்ல அப்படின்னா இந்த ஒரு வீடியோ எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலினா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.